சொல்றேன். அது ஆக்சுவலி என்ன தெரியாதுன்னு வேற போய் சொல்லிருக்க? அவனுக்கு நீ இன்னும் எவ்வளவு தாண்டா துரோகம் பண்ணுவ? நீ பண்ண வரைக்கும் பத்தாதா? டேய் தப்புடா, நீ பண்றது பெரிய தப்புடா. தப்பு மட்டும் இல்ல, பெரிய பாவம் பண்ணிக்கிருக்க நீ. டேய் அவன் எங்க எப்படி இருக்க வேண்டிய ஆளு, அம்பட்டையும் காலி பண்ணிட்டு நீ மட்டும் அப்படியே நல்லா இருக்க, அவன் மட்டும் கஷ்டப்பட்டு இருக்கணுமா? அறிவு கட்டவன், அவனை தெரியாதுன்னு வேற போய் சொல்லிருக்க. நான் அவன் இருக்கானா இல்லையான்னு தெரியாம சுத்திக்கிட்டு இருக்கேன். குத்து குத்தி பத்துக்கோ. கத்தாத. டேய் சரி, உண்மையை நீ சொல்றியா இல்ல நானே போய் சொல்லட்டுமா? டேய் என்னடா சொல்ற? இது தெரிஞ்ச பெரிய பிரச்சனை ஆயிடும்டா. அஞ்சலி என்ன விட்டு போயிடுவா. அப்ப பக்குவமா நீ எடுத்து சொல்லு. டேய் எனக்கு ஏன்டா அப்படி கஷ்டப்படுத்துற? சரிடா, உனக்கு எவ்வளவு பணம் வேணும்னு சொல்லு, நான் தரேன். யாருக்கிட்ட வேணும் பணம்? நம்மளை சுத்தி இருக்கிறவங்களுக்கும் நம்மளை நம்புறவங்களுக்கும் நம்ம உண்மையா இருக்கணும். அப்படி இல்லைன்னா வாழ்றதே வேஸ்ட். டேய் அஞ்சலி உன்னை எவ்வளவு நம்புறா, உன் மேல உசிரியா வச்சிருக்கா. டேய் அந்த பிள்ளைகிட்ட எப்பறம் அவனுக்கு இப்படி போய் சொல்ல மனசு வருது? டேய் அர்ஜுன் உன் மேல எவ்வளவு பாசமா இருந்தான், உன்னை எப்படி எல்லாம் பாத்துக்கிட்டான்? டேய் நீ வாழ்ற இந்த வாழ்க்கையை அவனும் வாழ வேணாமடா? டேய் அவன் அவ்வளவு அதிகமா கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கான், நீ மட்டும் அப்படியே. டேய் உன்னால எப்படி அவனை ஒதுக்கி வைக்க முடியுது? உனக்கு மனசு உறுத்தல? கொஞ்சம் நான் பேசவா? சரிடா பேசு. சரிடா, நான் கண்டிப்பா அஞ்சலி கிட்ட இந்த விஷயத்த சொல்றேன். ஓகே, அது வரைக்கும் நீ எந்த பிரச்சனையும் பண்ணக்கூடாது, புரியுதா உனக்கு? எப்போ? அண்ணா இது கொஞ்சம் இல்லம்மா போதும், இதுவே நிறைய சாப்பிடணும். என்னண்ணா வந்ததுல இருந்து பட்டாசு மாதிரி வெடிச்சுக்கிட்டே இருந்தீங்க, இப்போ இவ்வளவு அமைதியாயிட்டீங்க? என்னண்ணா சாப்பாடு சரியில்லையா? அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா, நல்லா இருக்குமா. ஆமா தம்பி, கொஞ்ச நேரமா பாத்துக்கிட்டே இருக்கேன், உங்க முகமே சரியில்லையே. உங்க ஃப்ரெண்டு ஏதாவது சொன்னாரா? நான் அது ஒண்ணு இல்ல பாட்டி, இங்க தங்க சொன்னீங்கல்ல, அதான் அவனுக்கு வீட்டு ஞாபகம் வந்துருச்சு போல இருக்கு. என்னடா கார்த்தி? ஓஹோ, அது ஊர்ல ஆடு மாடு எல்லாம் வேற வளர்க்கறான், அதான் யோசிக்கிறான். டேய் நீ 2 நாள்லாம் தங்க வேண்டாம், நாளைக்கு கூட போ. ஓகே, இப்ப சாப்பிடு. எப்பவும் போல இருடா. பாரு உன்னால அஞ்சலியும் பாட்டியும் எவ்வளவு ஃபீல் பண்றாங்கன்னு. எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன்டா, சரியா? என்ன பாத்துக்கிறீங்க? அது அவன் வீட்டுல கொஞ்சம் பிரச்சனைன்னு சொன்னா, அதான் பேசி சரி பண்ணலான்னு சொன்னேன். அண்ணா நீங்க கவலைப்படாதீங்க, இனிமே உங்க வாழ்க்கையில எந்த பிரச்சனையும் இருக்காது, எல்லாத்தையும் அவர் பார்த்துப்பாரு. ஆமா தம்பி, யார் யாருக்கோ செய்யறாரு, உங்களுக்கு செய்ய மாட்டாரா? சந்தோஷமா சாப்பிடுப்பா. சரிம்மா சரிம்மா. தங்கச்சி இன்னொரு சப்பாத்தி கொடுமா. அட அண்ணா அஞ்சலி, இப்படிதான், நீங்க கவலைப்படாதீங்க, இப்படி இருந்தாதான் சாப்பிடுங்க.
கொஞ்சம் பழம் போட்டு நீங்க ஒண்ணும் நினைக்காதீங்க, சாப்பிடுங்க. சரி சரி. ஆமா ஆமா இப்படிதான். பாட்டி ஆ, வாங்க மாப்பிள்ள. நீங்க எதுக்கு? ஏன் மாப்பிள்ள உங்களுக்கு சிரமம்? இருக்கட்டும் பாட்டி, எடுத்துக்கோங்க. இந்தாங்க. பால் எல்லாம் வேண்டாப்பா, வேண்டாம். பாட்டி, அக்கறையா எடுத்துட்டு வந்திருக்கேன், எடுத்துக்கோங்க பாட்டி. ஏன்பா நீ குடிக்கலையாப்பா? பாட்டி, நான் குடிச்சிட்டு தான் உங்க 2 பேருக்கும் எடுத்துட்டு வந்திருக்கேன். குடிங்க, இந்தாங்க. சரி, நீங்க குடிச்சிட்டே இருங்க, எனக்கு ஒரு ஃபோன் கால் இருக்கு, நான் அதை முடிச்சிட்டு வந்துடுறேன். குடிங்க. குடி. அஞ்சலி, இனிமே நீ பத்திரமா இருக்கணும், வேளா வேலைக்கு சாப்பிடணும். உனக்கு பிடிச்சது ஏதாவது இருந்தா சொல்லு, பாட்டி நான் உனக்கு செஞ்சு தரேன். என்ன? எப்படி? உனக்கே நான் செஞ்சு கொடுக்கணும், நீ எனக்கு சமைச்சு கொடுப்பியா? ஏய், அதெல்லாம் நான் பண்ணி தருவேண்டி. பண்ணுவ பாக்கலாம்.